தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பாஜகவை சார்ந்தவங்களாம் இப்போ திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த மாநாடு, மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த மாநாட்டை கோடாளிகளே மரம் வெட்டக்கூடாதுன்னு போராடுது அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் மது பிரியர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்களுக்கான மாநாடு இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறதை பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தண்ணீரில் பூக்கிற தாமரை தரையில் பூத்து வாடுகிறது. அதனால் இதெல்லாம் பேசுவாங்க அவங்க. தேன் வண்டுகள் மொய்க்காத தாமரை, தேனே இல்லாத தாமரை, அது என்னத்துக்கு பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? உலர்ந்த தாமரை உதவாது, மலராத தாமரை மனம் பரப்பாது, தேன் சொட்டாத தாமரை ஒன்றத்துக்கும் பயன்படாது. அதனால் இவங்கெல்லாம் அடுக்குமொழியில் பேசினா எங்களால் பேச முடியாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா? கோடையெல்லாம் சேர்ந்து மரம் வெட்டக்கூடாதுன்னு போராடுதுங்கிற மாதிரியான இருக்குது. நல்லது தானே, மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறது நல்லது தானே. மரத்தை வெட்டினால் மழை பொழியாது என்கிற அறிவியல் தத்துவம் அவர்களுக்கு எப்படி புரிய போகுது? அவங்களுக்கு வர்ண பகவான்ட்டு போயிடுவாங்க அவங்க. இல்லை, மரத்தை வெட்டுறதே கோடாளி தானே, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமாம், இந்த கோடாரி வெட்டுதா வெட்டலைங்கிறாங்களா சொல்லுங்கள். அப்புறம் நாளைக்கு சொல்லுவாங்க இந்த அருவாள் கதிர் அருவாள் கதிரை அறுக்குதா இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் சாராயத்தை ஒழிக்கணுங்கிறது பொது உடைமை. பொது உடைமை தத்துவத்திற்கு நீங்கள் தயாரா இல்லையா? சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்ல வரீங்களா, இல்லை சாராயத்தை இன்னும் விற்கணும்னு சொல்ல வரீங்களா? அதை சொல்லுங்கள் முதல்ல. ஒழிக்க வரும்னு ஒருத்தர் கிளம்பியிருக்கிறாரு, அவரோட உங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா நீங்கள் ஒழிப்பதற்கு ஒரு போராட்டத்தை பண்ணுங்கள். இது ஏன் குதர்க்கமான பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க? சொல்லுங்கள். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த பாஜகங்கிறது என்ன தெரியுமில்ல, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை வரட்டுமா, அப்படி ஒரு பழமொழி கிராமத்தில் இருக்குது. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் சாராயத்தை ஒழிப்பதற்காக மாநாடு நடத்துகிறார்கள் என்றால் வந்தேரிகளுக்கு என்ன வேலை இங்கே? ஆகையால் ஆரியர் கூட்டமான ஹச்ராஜா போன்றவர்களெல்லாம் ஒரு நாளைக்கு அண்ணன் ஹச்ராஜாவுக்கு திருப்பதி லிட்டை கொடுத்து விடணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ருப்பார், நிறைய சாப்பிட்ருப்பார் அவர். ஏன்னா ருசித்து சாப்பிட்ருப்பார் அண்ணன். நாக்கை தட்டிக்கிட்டு சாப்பிட்ருப்பார், சுவையாக இருந்திருக்கும். ஏன்னா அவரே பசுமாடு வளர்க்குறார், தெரியுமா உங்களுக்கு? அவரே பசுவின் ரத்தத்தை குடித்தவர் தான். இன்னும் சொல்லப்போனால் பசுவின் மூத்தரத்தை குடித்தவர் தான். சாணத்தையும் விரைவில் திம்பார் என்பதை சரித்திர பதிவேட்டில் குறிப்பிட வேண்டும். ஹச்ராஜாக்கெல்லாம் போய் பதிவு சொல்ல வேண்டிய பிற்போக்குவாதிகள், அவங்களுக்கெல்லாம் போய் பதிவு சொல்லணுங்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள்? வழுக்கை தலையனுக்கு பேன் இருப்பதை போன்றவர்கள் இவர்களாம். ஊறாத எச்சிலுக்கு கொழுக்கட்டையை திணித்தவர்கள். இவங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலை. இப்போ விற்கிறது மாநில அரசு தான் விற்கிது, ஆனால் மத்திய அரசை எதிர்த்து இவங்க போராட்டம்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி விஷயம். புரிதல் இல்லாதவர்கள். அண்ணன் தெளிவாக சொல்கிறார், மது வகைகளை ஒழிக்கப்பட வேண்டிய அரசு தமிழ்நாடு அரசு, போதைப் பொருளை ஒழிக்க வேண்டிய அரசு மத்திய அரசு. ஏன்னா அம்பானி அதானி துறைமுகத்தில் இருந்து தான் லட்சக்கணக்கான கிலோ கணக்கில் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள். ஆக மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டளவில் கொண்டு வர வேண்டுமானால் பக்கத்து மாநிலமான கர்நாடகா, பாண்டிச்சேரியிலிருந்து வராமல் போயிடுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போவும் பாண்டிச்சேரியில் எத்தியார் குப்பத்தின் வழியாக போய் பாண்டிச்சேரிக்கில் நுழைஞ்சு சரக்கு வாங்காமல் இருக்கானா? இல்லை பஞ்சனஹள்ளி ஊருக்குள்ளே புகுந்து காட்டு வழியாக போய் கர்நாடகத்தில் சரக்கு வாங்கி ஓசூரில் வச்சு குடிக்காமல் இருக்கானா? இதுக்கு என்ன பேர்? இப்போ அண்டை மாநிலங்களின் மூலமாக தமிழ்நாட்டிற்குள் மது வகை என்பது சாதாரணமானது வரும். மிதிவண்டியில் போய் ஒருத்தன் சரக்கு வாங்கிட்டு வந்தால் எந்த காவல்துறை தடுக்கும்? சொல்லுங்கள் நீங்கள். இது குதர்க்கமா இல்லையா? மது என்பது நாடு முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் என்ன குற்றம் இருக்குது? என்ன குறையை கண்டுபிடிச்சா? இந்தியா முழுக்க ஒழிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது?
அப்போ மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசிற்கு விடுக்கிற வேண்டுகோளாக இருந்தாலும் கூட அது ஒன்றிய அளவில், இந்திய ஒன்றிய அளவில் ஒழிக்கப்பட வேண்டியது என்பதை தெளிவாக சொல்கிறாரு. போதைப்பொருள் உள்ளே வர்றது எங்கேருந்து வருது? அம்பானி அதானியினுடைய துறைமுகத்திலேருந்து தானே வருது. இப்போ அது அகில இந்தியா முழுக்க அதை தடை பண்ணணும்ல. அப்போ தானே தமிழ்நாட்டுக்கு வராது, கேரளா ஆந்திராவுக்கு வராது. அதை அழகாக பிரித்து சொல்கிறாரு. இன்னும் இந்த முட்டாள்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அது இப்போ கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுகவை எதிர்த்து நிறைய விஷயங்கள் திருமாவளவன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போ ஸ்டார்டிங்கில் அதிமுகவெல்லாம் வரலாம், மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. பாமகவும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் இப்போ ஸ்டாலின் அவர்களே நாங்களும் கலந்துக்கிறோங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த கூட்டணிங்கிறது இன்னும் வலுப்பெறுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, இதை நீங்கள் அரசியலாக பார்க்கக்கூடாது. மது என்பது முதலே சொன்னேன் பொது விதி. இந்த பொது விதியை ஒழிப்பதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஏன்னா அதிமுகவும் மது ஒழிப்பை ஒழிக்கணுங்குது, திமுகவும் மதுவை ஒழிக்கணுங்குது, இதர எல்லா கட்சிகளும் மதுவை ஒழிக்கணுங்குது, எல்லா இயக்கங்களும் மதுவை ஒழிக்கணுங்குது. அப்போ அனைத்து அரசியல் கட்சிகளும் மதுவை ஒழிக்கணும்னா அப்புறம் ஏன் மது இருக்குது? அது ஏன் இயங்கிக்கிட்டே இருக்குது? இந்த கேள்வி அண்ணன் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ எல்லா கட்சிகளும் எதிர்க்கிற போது அதை எடுத்தால் தான் என்னென்ன சொல்லுங்கள். இப்போ பால் கொள்முதலை விரிவுபடுத்துங்கள், பாலில் வருமானத்தை பெருக்குங்க. ஏன் அதை பெருக்க மாட்டேங்கிறீங்க? கறவை மாடுகளை பெருக்குங்க. இன்னும் சமவெளித்தலங்களில் அரசே விவசாயம் செய்வதற்கான புரட்சியை ஏற்படுத்துங்க. ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீன்னு தான் நான் கேட்குறேன். எத்தனையோ ஏக்கர் கணக்கான, கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சும்மா தானே கிடக்கு. எதுக்கு சும்மா கிடக்கு? யோசிச்சு பாருங்க. நீங்கள் எதுக்கு சும்மா ஒரு வயக்காடு கிடக்கு? நிலம் எதுக்கு சும்மா கிடக்கு? அதில் ஏதாவது ஒன்று தூவ வேண்டியது தானே, ஏதோ ஒன்று வர வேண்டியது தானே, மக்களுக்கு வேலை கொடுக்கலாமே. அதுக்காக யூக்கலிப்டஸ் மரங்களை கொண்டே நடக்கூடாது. இந்த மக்களுக்கான தேவையான விஷயங்களை பயிரிடுங்க, வேலையை பெருக்குங்க, வருமானத்தை பெருக்குங்க. சாராயத்திலும் தான் பெருக்கணுமா? நீங்கள் அது கள்ளுக்கடையில் திறந்து விடுங்க. நீங்கள் அதிகமாக கள்ளுக்கடை திறந்தால் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போதைப் பொருட்களை அதில் கலந்துருவான். அதுக்காக தான் நம்ம பயப்படுறோம். இயற்கை பானத்திலேயே போதைப் பொருளை கலந்து போதையாக்கிடுவான். இவங்க எல்லா திருட்டு வேலையும் இங்கே நடக்குது. அதான் சொல்கிறேன்னா, ஆப்பிள் பழம் அங்கேருந்து வருதுன்னு சொன்னால் எடையை கூட்டுறதுக்கு கூட அதுக்கு ஊசி போடுறாங்க. பிராய்லர் கோழிக்கு ஊசி போடுறாங்க எடையை கூட்டுறதுக்கு. செத்த கோழிக்கு ஊசி போடுறான். செத்த கோழிக்கு ஊசி போட்டு எடையை கூட்டிக்கிறான். எல்லா திருட்டு வேலையும் நடக்குது. அப்போ கல் என்பது ஒரிஜினல் கல்லாக இருந்தால் ஒருவான கல்லை ஒருத்தன் குடிச்சிருவானா? வாய்ப்பே இல்லை. அதிகபட்சம் 1 லிட்டர் குடிப்பான், 1.5 லிட்டர் இறக்குவான், 2 லிட்டருக்கு திணறி போய் அவனே போய் படுத்துருவான். ஆனால் மது அப்படி அல்ல. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டே இருந்தால் அது குடிச்சிட்டே இருக்க சொல்லும். அவன் போதையில் கடந்தாலும் திருப்பி தெரிஞ்சவொடனே திருப்பி போய் குடிக்க சொல்லுவோம். ஆனால் கல் அப்படி இருக்காது. போதைன்னா போதை முடிஞ்சிருச்சு, போய் படுத்துருவான். ரொம்ப குடித்தாலும் வயிற்றால போயிடும். அதான் இயற்கை பானம். இயற்கை பானத்தை நீங்கள் வெளியில் விடுங்க. ஒருத்தன் சொல்கிறான்ல இங்கே தென்னம்பால் பனம்பால்னு, அது இயற்கை பானம். பால் என்பது வேறு, பானம் என்பது வேறு. ரெண்டை ஒன்றுபடுத்தி விடக்கூடாது. இல்லை, இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் கூட கல்லை ஆதரிக்கிறாங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே மாநாடு நடத்துகிறவங்க யாருமே கல்லை ஆதரிச்சோ இல்லை கல்லை கொண்டு வரணுமோ, அதுவும் ஒரு மதுதான் என்பதே விடுதலை சிறுத்தைகள் தீர்க்கமாக இருக்கிறது. நான் இப்போ இவ்வளோ நேரம் ஏன் கல் பற்றி பேசுகிறேன்னு சொன்னால், உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா அதை இப்போ இறக்குங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். மாற்று வகை திட்டங்கள் வருமானத்திற்கு எவ்வளவோ இருக்கிறது. நீங்கள் இதுவரை எத்தனையோ அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுறாங்கல்ல, சிமெண்ட்டு, தமிழ்நாடு அரசு சிமெண்ட் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன் தமிழ்நாடு அரசு செங்கக்கல் இதுவரை உருவாக்கலை? லட்சக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுவதும் கட்டுறாங்கல்ல. இப்போ செங்கற்களே இல்லை, இப்போ சிமெண்ட் கற்களாக மாறுது. அந்த மாதிரி அது பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. சிமெண்ட் கல்லை வச்சு சிமெண்டாலே பூசுறது, அந்த கல், அந்த வீடு எப்படி இருக்குன்னா குழு குழுன்னு இருக்காது. அந்த வீடு சூடாக இருக்கும். புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய வீடுகள் தான் இப்பொழுது கட்டப்படுகிறது. நோய்த்தன்மை வரவழைக்கக்கூடிய வீடுகள் தான். செங்கக்கல்லையும் அந்த காலத்தில் சுட்டு கல்லை, மண்ணை குழச்சி கல்லை எடுத்து அதை சுட்டு அதை எதுக்கு வீடு கட்டினான்னா, அந்த வீடு குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக கட்டினான்.
மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதெல்லாம் செங்கல் தொழிற்சாலைகளை தமிழ்நாடு அரசியாக உருவாக்கக்கூடாது. நூற்றுக்கணக்கானவருக்கு வேலை கொடுக்கலாமே. சும்மா இருக்கிற நிலத்தில் போய் அந்த மண்ணை வெட்டி அதிலேருந்து கல்லை உற்பத்தி பண்ணலாமே. அரசாங்கம் மணலை விற்கிற போது கல்லை விற்கக்கூடாதா? ஆற்று மணலை கொள்ளையடிக்கிறானே, இதுக்கும் டெண்டர் விட்டு இதுலையும் கொள்ளையடிச்சிடுவாங்க. நம்ம வழிகாட்டிக்கிட்டு வேறு இருக்கிறோம். ஆற்று மணலை டெண்டர் விட்டு இயற்கையான மணலை கூட கொள்ளையடித்து சில பேர் சம்பாரித்து கோடிக்கணக்கான ரூபாயில் கொள்ளையடிக்கிற கூட்டம். அதே போல் இதுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஆக ஒன்றியத்திற்கு 2 தொழிற்சாலையில் ஆரம்பிக்கலாங்க. செங்கல் தொழிற்சாலையை அதில் 50லேருந்து 100 பேருக்கு வேலை கொடுங்க. அந்த செங்கக்கல்லை விற்பனை பண்ணிங்க. ஏன் இதெல்லாம் செய்ய மறுக்கிறீங்க நீங்கள்? நான் உங்கள் வாசையிலே நான் வந்துடுறேன். அதில் கூட கொள்ளையடிக்கலாமே. அப்படியாவது அதை தொடங்கலாமே. இப்போ நலத்திட்டங்கள் என்பதே கொள்ளையடிப்பதற்கான வழிவகை திட்டங்கள் தான். அந்த மாதிரி செங்கல் சூளைகளை ஆரம்பித்தால் கூட அதுலேயும் கொள்ளையடிக்கலாம். ஒரு கல் 3 ரூபா 4 ரூபாய்னா நீ 1 ரூபா வச்சு கூட விற்ப. ஆற்று மணல் இருக்குல்ல, முன்னாடியே அள்ளணும்னா 30 அடி அள்ளுறான்ல. புரியுதுங்களா? உடஞ்ச செங்கல்னு ஒரு கணக்கு காட்டலாம் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் ஆரம்பித்தான். இந்த வேலையை செய்யாமல் சும்மா சாராயத்திலேருந்து வருமானம் வருதுன்னா அது என்னது? அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. இன்றைக்கி செங்கல் என்பது அத்தியாவசிய தேவையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை சிமெண்ட் கல்லுக்கு கொண்டு போகிற நிலைமையும் உருவாகிருக்கிறது. நீங்கள் சிமெண்ட்டு கல்லுங்கிற சிமெண்ட் இங்கேருந்து தயார் பண்ணுற மண்ணிலேருந்து தானே. ஆனால் அது உடல்நலத்திற்கு கேடு. செங்கக்கல் உடல்நலத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய வீடு. அப்போ இது போன்ற தொழிற்சாலைகளே அரசுகள் இன்னும் இதுவரை உருவாக்கப்படாமல் இருப்பது கேள்விக்குறியாக இருக்குது. ஏதோ நான் சொல்லிட்டேன், உங்கள் வழியிலையும் சொல்கிறேன், திருப்பியும் செங்கக்கல்லில் நிறைய கொள்ளையடிக்கலாம். அதுக்காவது நீங்கள் தொழிற்சாலை தொடங்க. இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். இப்போ வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் மதுபானம் தான் ஒரு விஷயங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ இலவச திட்டங்களை நீங்கள் சரி செய்யணும்னா டாஸ்மார்க் மூலயமா அது கூட வரக்கூடிய வருமானங்களை வச்சு தான் அதை ஒழிங்க. இலவசங்களை ஒழிங்க. வீரப்பனார் சந்தனக்காடுகளில் பட்டு போயிருக்கிற மரங்களை வெட்டி விற்றாவே தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனையும் அடைச்சிடலாங்கிறார். அங்கே விளையிற நெல்லிக்காயை எவனும் அறுவடை பண்ணுறதில்ல. அங்கே விளையிற மாங்காயை எவனும் அறுவடை பண்ணுறதில்ல. அங்கே விளையிற கலாக்காயை யாரும் அறுவடை பண்ணுறதில்ல. இன்னும் சொல்ல போனால் அங்கே விளையிற உத்தராச மரங்கள் யாரும் விலையை நிர்ணயம் பண்ணலை. கருவேப்பிலை பல ஆயிரம் டன் ஒடிக்கலாம். இயற்கையான கருவேப்பிலை. இதெல்லாம் அரசு ஏன் கையகப்படுது? அது அப்புறம் என்ன? வனத்தை பாதுகாக்கணும். பட்டுப்போன மரங்களை ஏன் பாதுகாக்கணுங்கிறேன். ஆண்டுக்கு ஒரு முறை விளைகிற பொருட்களை ஏன் வீணாக்கணும்? அதைத்தான் அந்த பெருமகன் சொன்னார். காடுகளில் விளையக்கூடிய பொருள்களை வைத்தே கடனை அடைத்து விடலாம் என்று ஒரு பெரிய யோசனையை 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிற்கு வழங்கிய பெருந்தகையாளன் வீரப்பனார். யோசிங்க. உண்மையாக சொல்லப்போனால் 4 பேர் சேர்ந்து கட்டிப்பிடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிற தேக்கு மரங்கள் பட்டு போய் கிடக்கு. அதில் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசாரி தொழிலில் ஈடுபடுத்தலாம்ல. இன்றைக்கி அரசு அலுவலகங்களில் நீங்கள் இரும்புலேயே கதவு பண்ணுறீங்க, இரும்புலேயே ஜன்னல் வைக்கிறீங்கல்ல. அங்கே இருக்கிற பட்டு போன தேக்கு மரங்களை வெட்டி எடுத்து இன்னும் சொல்ல போனால் செம்மரம் அங்கே இருக்குது. விலையுயர்ந்த மரங்கள் காட்டுக்குள்ளே இருக்குது, பட்டு போய் கிடக்கு. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அந்த மரங்கள் பட்டு அது மண்ணோட மண்ணாக மக்கி அது குப்பையாகி அதில் வளர்ந்து வரணும் மரம், அப்போ தான் காடு வலிமையாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இருக்கிற பச்சை மரங்களுடைய இலைகள் கீழே கொட்டுவது ஆண்டுக்கு ஒரு முறை, அதுலேயும் மிகப்பெரிய உரம் அங்கே இருக்கிறது. அந்த மரங்கள் மழையே இல்லாட்டாலும் காய்ச்சிக்கிட்டு இருக்கும், பூ பூத்துக்கிட்டு இருக்கும். அந்த தன்மையோடு தான் அந்த மரங்கள் மலை சருகல்களில் நீங்கள் வளர்ந்து நிற்கிது. அப்போ இதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் வாட்டுக்கு ஏதோ வருமானத்திற்கு டாஸ்மார்க்லேருந்து தான் வருமானம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மக்களை குடிகாரர்கள் ஆக்கிறீர்கள். இது இன்னொன்று சொல்கிறேன், இந்த டாஸ்மார்க்கால் நிறைய சம்பவங்களை நான் சொல்ல முடியும். கல்லூரியில் படிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் கல்லூரி பேரவை தேர்தலில் சந்திச்சிருக்கிறீங்களா? இப்போ இருக்கா? சில கல்லூரிகளில் இருக்குது. நான் படித்த கல்லூரியில் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் அந்த தேர்தல் நடக்கும். இப்போ இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? அங்கே இருந்தால் ஒரு அரசியல் ஆளுமைகள் பிறப்பார்கள். அங்கே இருந்தால் ஒரு புலவன் பிறப்பான், ஒரு கவிஞன் பிறப்பான். அதையெல்லாம் மழுங்கடித்த அரசுகள் இந்த அரசுகள் எப்படி? சாராயத்தை குடிச்சு. அவனுக்கு வேறு எந்த சிந்தனையும் வந்து விடக்கூடாது. தமிழர் தேசிய
இன எழுச்சி போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தமிழரசனுக்கு பிறகு தலையெடுத்ததா? ஏன் எடுக்கலை? அவருக்கு பிறகு இது குடியார நாடாகிட்டான். சிந்திக்க விடுவதில்லை. அவன் எந்த யோசனையும் பண்ணக்கூடாது. அவன் ஒரே சிந்தனை, காலையில் தூங்கி இருந்துச்சா சரக்கு கடைக்கு போகணும், நைட்டு சரக்கு அடிச்சு விட்டு குப்பரிக்க வந்து வீட்டில் படுக்கணும். அவன் புள்ள கூட வைக்கக்கூடாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு இந்த அரசுகள். இப்பொழுது ஆய்வறிக்கை சொல்கிறது, இன்னும் 10-15 ஆண்டுகளில் ஆண்களுக்கான ஆண்மைத்தன்மைகளே இல்லாமல் போய்விடுகிற அளவிற்கு இந்த அரசுகள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது மதுபான கடைகளை என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிற அளவிற்கு இருக்கிறது என்றால் அப்போ யோசித்து தான் பார்க்கணும். அதனால தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மன்னராட்சி முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஒழிக்கப்பட வேண்டும். பார்ப்போம் சார். அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.